அடுத்ததாக இந்த சமூகத்தில் நோன்பை திறக்கும் பொழுது ஒரு துஆவை சொல்வார்கள். என்ன துஆ சொல்லுவாங்க? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இணையற்ற யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே விசுவாசிக்கின்றேன், உனது பேரிலே எனது சகல காரியங்களையும் விடுகின்றேன், உனது ஆகாரத்தை கொண்டே நோன்பு திறந்தேன், ஆகவே எனது நோன்பை நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக, ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று ரேடியோ சிலோன்ல முஸ்லீம் சேவையிலெல்லாம் போட்டுடுவாங்க. இதை போட்டோன்னே எல்லாரும் சேர்ந்து அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து என்று சொல்லி தான் நோன்பை திறப்பாங்க. இப்படி அல்லாஹ்வும் ரசூலும் இந்த சொன்ன வாசகத்தை ரேடியோ சிலோன்ல சொல்லி கொடுக்குறாங்களே முஸ்லீம் சேவையில், இந்த வாசகத்தில் நோன்பு திறக்கும் போது ஒரு துஆவை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எங்க சொல்லி இருக்கிறாங்க? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி என்று 5 வசனங்களை சொல்கிறார்களே, வாசகங்களை சொல்கிறார்களே. இந்த 5 வாசகங்களையும் ஒரு சேர வந்த ஏதாவது ஒரு சஹீஹான அறிவிப்பு இருக்குதா? அல்லது ஒரு பலவீனமான அறிவிப்பாவது இருக்குதா? இல்லை. அப்ப என்ன இவங்க செய்யறாங்க? நோன்பு திறக்கிற துஆ என்ற பேர்ல அல்லாஹ் ரசூல் காட்டி தராத யாரோ சொன்ன ஒன்றை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் திணித்திருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் முரணான ஒரு காரியம் இல்லையா? ஒரு பித்அத்தான ஒரு காரியம் இல்லையா? இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில பலவீனமான ஹதீஸ்கள் எப்படி வருது? இவங்க சொல்லக்கூடிய வாசகங்கள் வரவில்லை. எப்படி வருது என்று சொன்னா, அல்லாஹும்ம லக்க சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஒரு துண்டு மட்டும். அந்த சொன்ன 5 வாசகங்கள்ல 2 வாசகம் மட்டும் வந்த ஒரு செய்தி வருகிறது பைஹக்கியில. அதே போல ஷோபல் ஈமான் பைஹக்கியிலையும், பைஹக்கி அவர்களுடைய சுனனுல் சகீரிலும், அல் மராசில் அபூதாவுத் அவர்களுடைய அல் மராசில் என்ற நூலிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஆனா இந்த வாசகத்தை யார் அறிவிக்கிறார்? முஆத் இப்னு ஸஹ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி தான் அறிவிக்கிறார். அபூதாவுதுல 2011வது ஹதீஸை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதே போன்று இந்த வரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளிலும் முஆத் இப்னு ஸஹ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார். ஆனா இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினதா சொல்கிறாரே, இவர் ஒரு நபி தோழரா? இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபியாக வாழ்ந்தவரா என்று கேட்டால், இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காத ஒரு நபர், ஒரு சஹாபியே கிடையாது. ஒரு சஹாபி அல்லாத ஒருவர் ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள் என்று சொல்வதாக இருந்தால், இந்த செய்தி விடுபட்ட தொடர்பு அருந்திய செய்தி, ஒரு முர்சலான செய்தி. இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது ஹதீஸ்களையுடைய விதியாக இருக்கிறது. மேலும் இந்த முஆத் இப்னு ஸஹ்ரா என்பவர் அவர் நம்பகமான ஒரு ஆளாண்டு கேட்டால், அவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை என்று இப்னு ஹிப்பான் அவர்களை தவிர மற்ற எல்லா நபர்களும் இவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை. இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களை தவிர எவரும் இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் சொல்லவில்லை. இப்னு ஹிப்பான் அவர்களை பொறுத்தவரையில் யாரென்றே தெரியாதவர்களை கூட நம்பகமானவர்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த உசூலை ஏனைய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்னு ஹிப்பான் அவர்கள் என்ன சொல்வாருன்னா, யாரென்றே தெரியா அவரை கெட்டவர் என்று ஏன் சொல்லணும் என்று சொல்லுவாங்க. ஆனால் யாரென்றே தெரியாமல் இருக்குது, அவர் கெட்டவராக இருந்தால் என்ன பண்ணுவது என்ற அடிப்படையில் பெரும்பாலான அறிஞர்கள் யாருனே அறியப்படாதவரெல்லாம் நம்பகமானவர் என்று சொல்ல மாட்டாங்க. இப்னு ஹிப்பான் அவர்கள் மட்டும்தான் அவரை நம்பகமானவர் என்று இந்த வரிசையில் யாரென்றே தெரியா எனவே நம்பகமானவர் என்று சொல்றாங்க. ஆனால் இவருடைய நிலையை பொறுத்தளவில் குறிப்பே இல்லை. இவர் யாரென்றே தெரியாத ஒரு நிலையில் இருப்பதனால அவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு முஸ்லிம் என்ற போர்வையில் இருந்தவரா இல்லையா, ஒண்ணுமே குறிப்பு இல்லை. அதனால இது பலவீனமான செய்தியாக மாறிவிடுகிறது. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆனனி ஃபசும்து வரஸகனி வஅஃப்தர்து என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று ஃபலாயிலுல் அவுகாத் என்ற நூலில் பைஹக்கி அவர்களுடைய ஃபலாயிலுல் அவுகாத் என்ற நூலையும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த அறிவிப்புலையும் முஆத் இப்னு ஸஹ்ரா என்பவரை அறிவிக்கிறார். மேலே யாரை குறிப்பிட்டு பலவீனம் என்று சொன்னமோ அதே அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். எனவே இந்த செய்தியும் ஏற்புடைய ஒரு செய்தி இல்லை. இதுல வாசகம் கூட இவங்க சொல்ற வாசகமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆனனி ஃபசும்து வரஸகனி வஅஃப்தர்து, எனக்கு உதவி புரிந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஃபசும்து நான் நோன்பு நோற்றேன், வரஸகனி எனக்கு அவன் ரிஸ்க் அளித்தான், வஅஃப்தர்து இப்போது நான் நோன்பு திறந்தேன் என்று வருது. இதுக்கு ஏதாவது இவங்க சொல்ற வாசகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? தொடர்பும் இல்லை. இன்னொரு அறிவிப்பு வருது, லக்கசும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி இன்னக ஸமீஉல் அலீம். லக்கசும்து நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன்,
வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, உன்னுடைய ரிஸ்கை கொண்டே நோன்பு திறந்தேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து எனவே இதை ஏற்றுக்கொள்வீராக. இன்னக ஸமீஉல் அலீம், நீதான் செவியுறுபவன் அறிந்தவன் என்று ஒரு வாசகம் வருது. இந்த வாசகமும் இவர்கள் அல்லாஹும்ம லக்க சும்து என்று சொல்லக்கூடிய வாசகம் கிடையாது, மாற்றமாக இருக்கிறது. இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக தபரானியில அல் முஜமுல் கபீர்ல பாகம் 10 பக்கம் 292 பதிவு செய்யப்படுகிறது. இதுல 4வது அறிவிப்பாளராக வரக்கூடிய அப்துல் மலிக் இப்னு ஹாரூன் என்பவர் பலவீனமான ஒருவர். இவர் ஹதீஸ் கலை அறிஞர்கள் கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இவரும் பலவீனம். இவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அவருடைய தந்தையும் பலவீனமானவர் என்று இமாம் தாரகுத்னி அவர்கள் சொல்கிறார். யஹ்யா இப்னு மயீன் அவர்கள் இந்த அப்துல் மலிக் பின் ஹாரூன் என்பவர் ஒரு பொய்யர் என்று அறிவித்திருக்கிறார். அப்போ மௌலுவாத்தான செய்தியில் வந்து நிற்கும், இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அபூ ஹாத்தம் அவர்களும் இவர் பொய்யர் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இவர் ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடியவர் என்று இப்னு ஹிப்பான் அவர்களும் சொல்கிறார்கள். கடுமையான முறையில் விமர்சனம் செய்த ஆஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் லிசானுல் மீசான்லையும் இவர் கடுமையாக இட்டுக்கற்ற பொய்யர் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதுவும் ஆதாரத்துக்கு எடுக்கவே முடியாத ஒரு பொய்யான செய்தியாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு அறிவிப்பு வருகிறது, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம லக்க சும்து, இறைவனின் திருப்பேரால், லக்க சும்து, உனக்காகவே நோன்பு நோற்றேன், வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, உன்னுடைய ரிஸ்கை கொண்டே நோன்பு திறந்தேன் என்ற செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் தபரானி அவர்கள் அல் முஜமுல் அவுசத்ல பாகம் 16 பக்கம் 338 அறிவிக்கிறாங்க. அதே போன்று அல் முஜமுஸ் சகீர்ல பாகம் 3 பக்கம் 52லையும் கிதாபு துஆல பாகம் 2 பக்கம் 488லையும் பதிவு செய்யப்படுகிறது. எல்லா நூறுகளிலும் தாவூத் பின் ஜிப்ரிகான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். இவரை பொறுத்தளவுல இவரும் வந்து ஒரு பொய்யராக இருக்கிறார் என்று இமாம் ஜௌசஜானி அவர்களும், ஹதீஸ் துறையில் விடுபட்டவர் என்று யாக்கூப் இப்னு ஷைபா அவர்களும், அபூ சுர்ஆ அவர்களும், இவர் நம்பகமானவரே இல்லை என்று இமாம் நசாயி அவர்களும், பலவீனமானவர் என்று அபூ தாவூத் அவர்களும் பலரும் விமர்சனம் செய்திருக்கிறார். இதிலையும் ஒரு பொய்யராக இருக்கக்கூடிய தாவூத் இப்னு ஜிப்ரிகான் என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இது பதிவு செய்யப்படுகிறது. எனவே இதுவும் நம்பகமான ஒரு செய்தி கிடையாது. இன்னொரு அறிவிப்பு வருகிறது, அல்லாஹும்ம லக்க சும்து, இறைவா உனக்காகவே நோன்பு நோற்றேன், வஅலைக தவக்கல்து, உன்னையே நான் உன்மீதே தவக்கல் வைக்கின்றேன், வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, உன்னுடைய உணவை கொண்டே நான் நோன்பு திறந்தேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக ஒரு செய்தி வருகிறது. இது ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் அல் மத்தாலிபுல் ஆலியா என்று சொல்லக்கூடிய நூலையும் முஸ்னதுல் ஹாரிஸ் என்ற நூலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த செய்தியில இடம்பெறக்கூடிய 6வது அறிவிப்பாளர் ஹம்மாத் பின் அம்ர் அன் நசீபி என்பவர் ஹதீஸ்களை இட்டுக்கட்டி சொல்லும் ஒரு பொய்யர் என்று கடுமையாக குற்றம் சுமத்தப்பட்டவராக இருக்கிறார். எனவே இந்த செய்தியும் பொய்யான ஒரு செய்தி. அதே போன்று இவர் ஹதீஸ் துறையில் மறுக்கப்பட்டவர் என்று இமாம் புகாரி அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். இவர் ஹதீஸ் துறையில் விடுபட்டவர் என்று இமாம் நசாயி அவர்களும், ஹதீஸ்களை இட்டுக்கட்டுபவர் என்று இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களும், முற்றிலும் பலவீனமானவர் என்று இமாம் அபூ ஹாத்தம் அவர்களும், பொய்யர் என்றும் இட்டுக்கட்டி சொல்பவர் என்றும் பிரபலமானவர்களில் இவரும் ஒருவர் என்று யஹ்யா இப்னு மயீன் அவர்களும் கடுமையான விமர்சனம் செய்திருப்பதை லிசானுல் மீசான் என்ற நூலில் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து இன்னொரு 5வது அறிவிப்பாளராக அஸ்ஸரீயு பின் ஹாலித் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் யாரென்றே அறியப்படாத ஒருவர் என்று இமாம் தஹபி அவர்கள் மீசானுல் இஅ்திதால் என்ற நூலையும் குற்றம் சுமத்தி இருக்கிறதுனால இந்த அறிவிப்பும் கடும் பலவீனமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அப்ப ரேடியோ சிலோனுடைய இந்த துஆக்கு என்ன ஆச்சு? இதை உலமாக்கள் அங்கீகரிக்கிறீர்களே, இவ்வளவு பொய்யர்கள் அறிவிக்கிற அறிவிப்புல கூட நீங்க சொல்ற வாசக கோர்வையில் எந்த ஒரு செய்தியும் வராத நிலையில் முஸ்லிம் சமூகத்தில் ஒட்டுமொத்தமானவர்கள் அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வாலைக்க தவக்கல்து வாலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி என்று நோன்பு திறக்க வைக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியம். சாதாரணமாக இதை நீங்கள் கடந்து செல்ல சொல்கிறீர்களா அல்லது மக்களுக்கு விளக்கி சொல்லணுமா? அப்ப மக்களுக்கு நீங்க விளக்கி சொல்லுங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வாசகங்களில் வரக்கூடிய அனைத்து செய்திகளும் பலவீனமானவை. எனவே நோன்பு திறக்கும் போது நீங்க இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுங்க. உலமாக்கள் சொல்லி கொடுங்க. அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்க. மக்களை வந்து வழிகெடுத்து விடாதீர்கள். இந்த விஷயத்துல கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் ஆரம்பத்தில் தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு ஹதீஸை சொல்லி வந்தோம். நரம்புகள் நலைந்து விட்டன, அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு செய்தியை நாம் சொல்லி வந்தோம். இந்த செய்தி சஹியான செய்தி என்றும் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தோம். இந்த செய்தியை ஹாக்கிம் அவர்கள் பதிவு செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, இதன் அறிவிப்பாளர்கள் ஒருத்தரான மர்வான் இப்னு சாலிம் என்பவர் அறிவிக்கும் உசைன் பின் வாகித், மர்வான் இப்னு சாலிமும் அவரிடமிருந்து அறிவிக்கும் ஹுசைன் பின் வாகித் என்பவரும் 2 பேரும்
புகாரி முஸ்லிம் ஆகிய அறிஞர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட நம்பகமான அறிவிப்பாளர்கள் என்று இமாம் ஹாக்கிம் அவர்கள் ஒரு நற்சான்றிதழை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நற்சான்றிதழின் அடிப்படையில் மர்வான் பின் சாலிம் என்பவர் நம்பகமான ஒருத்தர் தான், எனவே இது சஹியான ஹதீஸ் தான் என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் நாங்கள் பிரச்சாரம் செஞ்சு வந்தோம். ஆனால் புகாரியில் மர்வான் பின் சாலிம் என்ற பேரில் யாராவது ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாரான்னு பார்த்தா அப்படி ஒரு அறிவிப்பாளர் இல்லை. ஆனால் அதற்கு மாற்றமாக மர்வான் அல் அஸ்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அப்போ மர்வான் அல் அஸ்பர் தான் ஹாக்கிம் அவர்கள் தவறுதலாக மர்வான் பின் சாலிம் என்று சொல்லிட்டாரு. அப்போ மர்வான் பின் சாலிம் புகாரியை ஆதாரமாக எடுத்தாருன்னு சொன்னால் இமாம் புகாரி அவர்கள் ஒருவரை ஆதாரமாக எடுக்கும் பொழுது கடுமையான நிபந்தனைகளை போட்டு கடும் நம்பகத்தன்மையை உறுதி செய்த பிறகுதான் எடுப்பார் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் இமாம் புகாரி அவர்கள் இதை எடுத்திருக்கிறார் என்று ஹாக்கிம் அவர்கள் சொன்னதை வச்சு ஹாக்கிம் அவர்களை நம்பி நாங்கள் வழிமொழிந்ததன் காரணமாக இந்த செய்தியும் சஹியான செய்தி என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் மர்வான் பின் சாலிம் என்பவர் வேறு, மர்வான் அல் அஸ்பர் என்பவர்கள் வேறு, ரெண்டு பேரா இருக்கும்போது மர்வான் பின் சாலிம் என்பவருடைய நம்பகத்தன்மையை நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. அப்போ மர்வான் பின் சாலிம் என்றவர் நம்பகமானவர் வேறு யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா அதை இப்னு ஹிப்பான் இமாமை தவிர வேறு யாருமே அவரை பற்றி எந்த குறிப்பும் சொன்னதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்னு ஹிப்பான் அவர்கள் அறியப்படாதவர்களை நல்லவர்கள் என்று சொல்ற அந்த அளவுகோலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததனால மர்வான் பின் சாலிம் என்பவர் சம்பந்தமாக எந்த ஒரு குறிப்பும் இல்லாத காரணத்தினால் அவர் மஜ்ஹூலான ஒருவர், யார் என அறியப்படாத ஒருவர். எனவே இவருடைய செய்தியை வச்சு நாங்கள் தஹபுல்லமு தாகம் தீர்ந்து விட்டன, வபுத்தல்லத்தில் உரூகு நரம்புகள் நலைந்து விட்டன, வசபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைக்கும் என்ற ஹதீஸும் மஜ்ஹூலான மர்வான் பின் சாலிம் என்பவர் இடம்பெறுவதனால அதுவும் பலவீனமான ஒரு செய்தியாக இருப்பதனால இதையும் என்ன செய்ய முடியாது, நோன்பு திறப்பதற்கு ஆதாரமாக சொல்ல முடியாது. அப்ப என்னதான் சொல்லி நோன்பு திறக்கணும்? நோன்பு திறக்கும் போது பிரத்யேகமாக சொல்வதற்கு பல செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலும் ஒரு செய்தி பலவீனமான நிலையிலும் இருப்பதனால நாங்கள் என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும்? பலவீனமானதை வச்சு நாங்கள் செயல்படுத்த முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? நாங்கள் பொதுவாக உணவு உண்ணும் போது அல்லது ஒரு பானத்தை பருகும் போது என்ன செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லுது? பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் உணவு உண்ணுங்கள், பிஸ்மில்லா சொல்லி ஒரு பானத்தை பருகுங்கள் என்று சொல்வதை வைத்து நோன்பு திறக்கும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லி நாங்கள் உணவு உண்டால் அது போதுமானது, பிஸ்மில்லா சொல்லி தண்ணீரை குடித்தால் போதுமானது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எனவே நோன்பு திறப்பதற்கு பிரத்யேகமான எந்த ஒரு துஆவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆதாரப்பூர்வமாக வராததனால பிஸ்மில்லா சொல்லி தான் நோன்பு திறக்கணும். ரேடியோ சிலோன் சொல்ற துஆவுக்கும் உலமாக்கள் பகிரங்கமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் துஆவுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது இட்டுக்கட்டப்பட்ட வரக்கூடிய சில வாசகங்களில் இருக்கக்கூடிய செய்திகள் கூட இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பிதஅத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும்.